ஓகே. இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறது சர்வஜன வாக்குரிமை அப்படிங்கிறது. நான் ஆரம்பத்திலே உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சர்வஜன வாக்குரிமை என்பது நல்ல விஷயமா அல்லது ஒரு மோசமான விஷயமா? செக் பண்ணுங்க. சர்வஜன வாக்குரிமை என்பது ஒரு நல்லதா அல்லது கெட்டதா, அது தீங்கானதா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. உங்களோட தனிப்பட்ட ரீதியான ஒரு கருத்து. நீங்க அது விட சரியா இருக்கணும் இதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, தனிப்பட்ட ரீதி என்ன நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க. ஓகே, ரெண்டு பேர் நல்லம்னு சொல்லிக்கிறீங்க. வேற வேற யாராவது இருக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கணும். சரி. சர்வஜன வாக்குரிமை அப்படின்னு சொன்னா அந்த சொல்ல கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. சர்வ ஜன வாக்குரிமை சொல்லுவாங்களே, சர்வ வல்லமை அப்படின்னு சொல்லி. சர்வ என்ற தமிழ்ல ஒத்த கருத்து ஒரு என்ன, சக்தி வாய்ந்த அல்லது அனைத்தும், அதிகமான, எல்லாரும் அப்படியான கருத்துக்கள் இருக்குது. அப்ப சர்வன்னு சொன்னா அனைவரும், ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் இல்லாம 4% பேர் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். அவங்க ஆணாக மட்டும் இருக்கணும், அவங்க சொத்து இருக்கணும், படிச்சு இருக்கணும், இப்படி எல்லாம் இல்லாம சர்வமும் அப்படின்னா எல்லாரும், வாக் எல்லா ஜன, ஆடு மாடுகள் ஒட்டகம் அதுகளா இல்ல, ஜனங்கள், சர்வ அனைத்து, ஜன அப்படின்னா மக்களும் வாக்குரிமை வாக்குரிமை பெற தகுதிங்கிறது தான் இந்த சர்வஜன வாக்குரிமை. ஒரு கேள்வி வந்தா இதான் அதுல வரைவிலக்கணம். ஆண் பெண் வேறுபாடுகள் இன்றி, சரியா? சொத்து உள்ளவங்க சொத்து இல்லாதவங்கிற வேறுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெறுறது, அதுதான் சர்வஜன வாக்குரிமை அப்படின்னு அழைக்கப்படும். சில நாடுகள்ல 21 வயசுக்கு மேல இருக்கணும், சில நாடுகள்ல 18 வயசுக்கு மேல இருக்கணும், சில நாடுகள்ல 25 வயசுக்கு மேல இருக்கணும், அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குமே ஒழிய மற்றும்படி வேறுபாடுகள் இருக்காது. இந்த ஜாதி ஓட் போடலாம், அந்த ஜாதி ஓட் போட இயலாது, இந்த மதத்தினர் மட்டும் போடலாம், அந்த மதத்தினர் போட இயலாது, இப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த விதி கட்டுப்பாடுகள் இருக்காது. இதைத்தான் நாங்க சர்வஜன வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவோம். நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். பழைய பாடங்களை நீங்க மீட்டினீங்களா, ரிவிஷன் பண்ணீங்களா அப்படின்ட்டு செக் பண்றதுக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு யாப்புல அறிமுகப்படுத்தினாங்க எப்படின்னு சொன்னா 4% மக்கள் மட்டும்தான் ஓட் போடலாம் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? முதன்முறையாக 4% மக்கள் ஓட் போட்டு சட்டமன்றத்துக்கு, சட்டக்கழகத்துக்கு ஆட்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு ஞாபகம் இருக்குது? யாருக்கு ஞாபகம் இருக்குது? வெரி குட். குருமக்களம். சரியா? இப்ப குருவினாக்களுக்கு வந்தா, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்தா எழுத தெரிஞ்சிருக்கணும். குருமக்களதுலாம் ஃபெஸ்ட் என்ன செய்யறாங்க, இந்த 4% மக்கள் தெரிவு செஞ்சு கொஞ்சம் பேரை சட்டங்களை இயற்றத்துக்கு, சட்டம் சம்பந்தமா ஆலோசனை சொல்ற அந்த சபைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரிவிஷன்ங்கிறது கட்டாயம் முக்கியம் பிள்ளைகள். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு குளத்துக்கு போய் தண்ணி அள்ளிட்டு வாரீங்க, வாளியில ஓட்டுன்னு சொன்னா எல்லாமே இல்லாம போயிடும். ரிவிஷன் இல்லாட்டி படிக்கிறதே வேஸ்ட். எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சைக்காலஜி என்ன சொல்லுதுண்டா, அவன் படித்ததை ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு அதை ரிவிஷன் பண்ணாட்டி 50%-ஐ அவன் அதில் இழந்து போறான். அவன் ஒரு நாளுக்குள்ள 24 ஹவருக்குள்ள அவன் ரிவிஷன் பண்ணாட்டி 66%-க்கு மேல அவன் இழந்து போறான். சரியா? இப்படியோ அந்த இது கூடிட்டே போகும். எனவே இன்றைக்கு நீங்க தூங்குறதுக்கு முதல் ஒவ்வொரு நாளும் இதை ரொட்டீனா வச்சுக்கொள்ளுங்க.
இன்றைக்கு நீங்க வளமையா தூங்குறது 10 மணிக்கா அப்படின்டா 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ரிவிஷன் டைம் வைங்க. அல்லது 9ல இருந்து 10 மணி வரைக்கும் ரிவிஷன் டைம். அன்றைய நாள் படிச்ச எல்லாத்தையும் திரும்ப ஒருக்கா பார்த்து அதை சொல்லி பார்க்கறது, அல்லது எழுதி பார்க்கறது, அல்லது நினைச்சு பார்க்கறது. அட்லீஸ்ட் அதை நினைச்சு பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும்? தூங்க போகணும். அப்படி தூங்கினா உங்களோட பிரெயின் என்ன செய்யும்? அதை அசைப்போடும். அசைப்போட்டு அதை லாங் டேர்ம் மெமரி கொண்டு போற வேலைகளை பார்க்கும். அதே போல அந்த 1 ஹவருக்குள்ள நேத்து படிச்சது, முந்த நாள் படிச்சது, சரியா? ஆ, ஒரு 2 மாசத்துக்கு முதல் படிச்சது, அந்த நோட்ஸுகளையும் சும்மா நோமலா பார்க்கணும். இந்த பழக்கத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா டைம்ல யூனிவர்சிட்டிக்கு போனாலும் நீங்க கடைப்பிடிங்க, நீங்க முன்னேறுவீங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸை பெறுவீங்க. சரி, அந்த வகையில தான் இந்த ரிவிஷன் மெத்தட்ங்கிறது முக்கியமாக இருக்குது. சரி, அப்ப சர்வஜன வாக்குரிமைன்னு நான் என்னென்று சொன்னேன்? 20 இலங்கையில சொன்னாங்க, முதன்முறையாக 21 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த இரு பாலாரும் என்ன செய்யலாம்? வாக்களிக்கிறதுக்கான தகுதியை அவங்க கொடுத்தாங்க. பிரித்தானியாவிலேயே 1928 தான் பிரித்தானிய நாட்டு பெண்களுக்கு இது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டைம்ல உலகத்துல அவங்களோட காலனித்துவத்துக்கு கீழே இருந்த யாருக்கும் கொடுக்கப்படல. ஏன் இந்தியாவுக்கு கூட கொடுக்கப்படல, இலங்கைக்கு கொடுக்கப்படுற டைம்ல. இலங்கையில இந்த டொனமூர் யாப்பீதன் 1931 இந்த டைம்ல கொடுக்கும்போது இந்தியாவுக்கு கூட பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஆனா இவங்க கொடுத்தாங்க. சரியா? இது ஒரு வகையில பாகுபாடுகள் அற்று பெண்களையும் கவனத்தில் கொண்டு கொடுத்தது உண்மையாக நல்ல விஷயமா கருதப்படுது. நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன், சர்வஜன வாக்குரிமை நல்லமா மோசமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் சில சம்பவங்களை சொல்றேன், அதுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்பேன், உங்களோட பதில்களை நான் அதுக்கு பிறகு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில தனிச்சிங்கள சட்டம் அப்படின்னு ஒன்று அரங்கேறிச்சு. எஸ், அதாவது பண்டார் நாயக்க என்ன செஞ்சார் அப்படின்னா பிரச்சாரம் செஞ்சார், மக்களோட உணர்வுகளை தூண்டி விட்டாரு. அதனால எல்லா சிங்கள மக்களும் பெரும்பாலானவங்க அவரை தெரிவு செஞ்சாங்க. அந்த சிங்களவர்கள வாக்குரிமையை பெற்று மாத்திரம் அவரு ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்து 24 மணித்தியாலத்துக்கு உள்ள ஒரு சட்டத்தை சொன்னாரு. இனிமேல் இந்த நாட்டிட அரச கர்ம மொழி சிங்கள மொழி மட்டும்தான். தனி சிங்கள சட்டம். சிங்கள மொழியில தான் வேலைகள் பார்க்கணும், அரசாங்க வேலைகள் நடக்கணும். அரசாங்க வேலைகள் எல்லா விஷயங்களும் டாக்குமெண்ட் அது இது எல்லாம் சிங்கள மொழியில தான் இருக்கும். இப்படி சொன்ன உடனே எத்தனையோ தமிழ் மக்களுக்கு வேலைகள் இல்லாம போணுச்சு. அவங்களோட வேலைகளை அவங்க இழந்தாங்க. இதனால அவங்க பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனை, அந்த கஷ்டங்கள் பரப்பப்பட்டு பரப்பப்பட்டு 30 வருட யுத்தமாக வெடித்தது. அதுல எத்தனையோ அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்டுச்சு. ரத்த ஆறாக ஓடினது. எத்தனையோ பேர்கள் ஊனமுற்றாங்க. சரியா? இப்படிப்பட்ட பல சோகமான நிகழ்வுகள் நடந்துச்சு. இதுக்கான காரணம் என்ன? பெரும்பான்மை அப்படிங்கிற விருப்பம்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு சிந்தனைங்கிறது தான் அந்த மக்கள், பெரும்பான்மை மக்கள்ன்ற முடிவு தான் யாரு? SWRT பண்டார் நாயக்க. அவரு அந்த சட்டத்தை அந்த சட்டமன்றத்துல சொல்லும் போது, அரச சபையில சொல்லும் போது, பாராளுமன்றத்தில் சொல்லும் போது, ஏன் அங்க அந்த பெரும்பான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்கள் இருக்கலையா? இருந்தாங்க. அதுல பெரும்பான்மையானவங்க அதை ஆமோதிச்சாங்க. ஏன் ஆமோதிக்காட்டி நம்முடைய நாட்டு மக்களோட வாக்கை இழந்துருவோம், சர்வஜன வாக்குரிமை மூலமாக எல்லா மக்களும் வாக்கு போடுவாங்க, நமக்கு அதை இழந்துருவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பயந்தான். அடுத்து அவன் பெரும்பான்மை தானே, பெரும்பான்மை மூலம் வந்தவன் தன்னுடைய பெரும்பான்மை தான் பார்ப்பான். இந்த காரணங்களால அவங்க மௌனமாக இருந்தாங்க. சிறுபான்மையில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனா அது எடுபடல. ஏன்? பெரும்பான்மை, சர்வஜனம், சர்வஜன வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மைங்கிற அந்த ஒரு சிந்தனை இருந்துச்சு. சரியா? இதனால அந்த சட்டம் அமுலுக்கு வந்துச்சு. நடந்த இழப்புகள் நான் சொல்லி எங்களை விட தமிழ் மக்களுக்கு அது நல்லாவே தெரியும். எனவேதான் எங்களோட ஜஃப்னா யூனிவர்சிட்டியில கூட இன்றைக்கும் இந்த சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற மாட்டாங்க, கருப்பு கொடி ஏற்றுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த மக்களோட உள்ளங்கள்ல என்ன செய்யுது?
வழி இருக்குது. இப்போ முள்ளி வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ போய் கொண்டிருக்குது. அது யாருக்கெல்லாம் தெரியும்? இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. முள்ளி வாய்க்கால் சம்பந்தமா அஹ், தெரிஞ்சவங்க இப்போ எங்கள் யூனிவர்சிட்டியில் அதுக்கெல்லாம் கொடியெல்லாம் கட்டி சாப்பாடெல்லாம் கொடுத்து அதை ஒரு இதாக செய்கிறாங்க. ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, முள்ளி வாய்க்கால் சம்பவம் தெரிஞ்சவங்க. இந்த யுத்த காலங்களில் முள்ளிவாய்க்கால்ங்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்களை இலங்கை அரசாங்கம் கொலை செய்தது நிறைய பேரை. அப்போ எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. அந்த ஒரு பின்னணியில் அவங்க இப்பயுமே சோகமான ஒரு நாளை கொண்டாடுறாங்க. எனவேதான் இந்த சர்வஜன வாக்குரிமை அப்படிங்கிறது, அதனால பெரும்பான்மைங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. பெரும்பான்மை விருப்பம். அந்த பெரும்பான்மை விருப்பத்தால இந்த தனிச்சிங்கள சட்டம் வந்துச்சு. அதனால இரத்த ஆறுகள் ஓடிடுச்சு. சரியா? இது ஒரு விஷயம். அதே போல நீங்க பார்க்கலாம், பிரான்ஸ்ல, அடுத்தது பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல ஹிஜாப், முஸ்லிம் பெண்கள் அணியிற அந்த ஹிஜாபை தடை விதிச்சாங்க. பொது இடங்கள்ல அவங்க அணிய இயலாது அப்படின்னா, ஒரு பெண் அவங்களோட ஒவ்வொரு ஆளுக்கும் சுதந்திரம் இருக்கு. அவங்க அவங்க நினைச்ச ஆடைகளை போடலாம். சரியா? அந்த அடிப்படையில ஒரு பெண் வந்து தன்னை கலாச்சார ஆடை, தன்னை மதம் சொல்ற ஆடை அணிய விரும்புறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நாடு தடை விதிக்குது. ஏன்டா அந்த பாராளுமன்றத்தில் இந்த பெரும்பான்மையர்கள் வேற மதத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. எனவே அந்த இடத்துல பெரும்பான்மை விருப்பம் மேலோங்கி நீதிக்கு எதிராக அநீதியான சட்டங்களை இயற்றினாங்க. அப்ப அந்த இடத்துல பெரும்பான்மை அந்த இடத்துல போறதுக்கு காரணம் என்ன? ஆஹ் அந்த இடத்துல எல்லாருக்கும் வாக்குரிமை இருந்தது. அப்ப அந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான வாக்குரிமை அந்த மக்கள் பயன்படுத்தி அவங்கள அனுப்பினாங்க. அங்க இருந்து இந்த சட்டம் வந்துச்சு. அப்ப இது அந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை ஆட்களுக்கு பாதிப்பா இருந்தது. இலங்கையிலேயும் கூட பெரும்பான்மை என்ன செய்வாங்க? பெரும்பான்மையான உணர்ச்சிகளை தூண்டி விட்டு வாக்குகளை எடுத்து அந்த இதுகள் செஞ்சதால சிறுபான்மை மக்கள் பேச்சுகள் அங்க எடுபடாது. உங்களுக்கு தெரியும், கோட்டாபாய ராஜபக்ச அவரு ஆட்சிக்கு வாரத்துக்கு பாருங்க என்ன செஞ்சாருண்டா, மக்கள்ல பெரும்பான்மையான ஆட்கள் தன்னை மன இச்சைப்படி வாழ்றவங்கள தான் இருப்பாங்க. மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு அதைத்தான் முன்னுரிமைப்படுத்துவாங்க. பெரிய தூர நோக்கு சிந்தனை எல்லாம் இருக்காது. அதனால ஆஹ் எப்பயும் மக்களுக்கு நம்மட ஆளுக்கு ஒரு அடி விழுந்துட்டு நம்மட சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எல்லாரும் ஒன்றுபட்டுருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே பார்க்க மாட்டாங்க. சரியா? இப்ப உங்களோட நானா தம்பிமாருக்குள்ள 1000 பிரச்சனையும், ஆனா உங்க தம்பிக்கு ஒருத்தன் அடிச்சா எந்த குடும்பம் அப்படின்றதுல எல்லாரும் ஒன்றுபட்டு சண்டைக்கு போவீங்க. இப்ப உங்களோட கிளாஸுக்குள்ள 1000 பிரச்சனையும், நம்மட வகுப்புக்காரத்து ஒருத்தன் அடிச்சிட்டான், நம்மட வகுப்புக்கார தும்பு தடி பிரச்சனை ஆயிட்டுன்னு சொன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவீங்க. இந்த மைண்ட் செட் எல்லா மக்களுக்கும் பெரும்பாலும் இருக்குது. இதனால மக்களோட பெரும்பான்மை வாக்கை தான் பெற்றுக்கொள்றதுக்காக என்ன செஞ்சாரு? முஸ்லிம்கள்ல ஒரு ஆளை பயன்படுத்தி, அவங்களோட மதம் சொல்லாது, அவங்களோட மதம் சொல்லுது ஒரு மனிதனை கொண்டா முழு மனித சமூகத்தை கொண்டதுக்கு சமன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஒரு மதத்திலிருந்து ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு காசை கொடுத்து கிறிஸ்தவ அப்பாவி மக்கள் மீது குண்டு வெடிக்க சொன்னான். அவங்களோட அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு எல்லாம் அம்பலம் ஆகுது. முஸ்லிம்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. அவன் ஒரு ஒரு கூலிக்காக வேலை செய்யப்பட்டவன் அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபணம் ஆயிட்டு. அப்ப அதன் மூலமாக பாருங்க, அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க அநியாயமாக. எனவே கொல்லப்பட்ட டைம்ல இவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க, என்ன சிங்கள மக்களுக்கு ஆபத்து, அடுத்து அவங்க விகாரைக்கு தான் போக இருந்தாங்க அப்படின்னு அதை வச்சு அரசியல் பண்ணி என்ன செஞ்சாங்க? அந்த பெரும்பான்மை மக்களோட விருப்பம் அப்படியே எடுத்துக்கொண்டாங்க. பெரும்பான்மை மக்களோட விருப்ப எடுத்து ஆட்சிக்கு அமைஞ்சாங்க. அவரோட அந்த ஆட்சி நல்லா இருந்துச்சா? இல்ல. மக்கள் கொஞ்ச நாளையாலேயே அவங்களோட தவற உணர்ந்து கொண்டாங்க. நான் பேசுற எல்லாரும் கிளியரா விளங்குதா? கொஞ்சம் போடுங்க. தவற உணர்ந்து கொண்டு நாட்டை விட்டே விரட்டிட்டாங்க. பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. நாங்க கேஸுக்கு போனில்லை நின்றோம், நாங்க பெட்ரோலுக்கு போனில்லை நின்றோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் காரணமாக அது அமையுது. இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் டக்குன்னு மெசேஜ் ஒன்று போடுங்க, கிளியராக கேட்குதா அப்படின்னு சொல்லி. சில டைம் நம்ம ஊரில் மழை பெய்யும், அதனால கவரேஜ் இல்லாமல் பெய்யும். எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் கிளாஸ் செய்கிறேன் அப்படின்னா என்ன செய்யறதுக்கு ரெக்கார்டிங் தரலாம் தானே, அதுக்கு தான். அடுத்து நாளைக்கு நான் கிளாஸ் செய்ய மாட்டேன். ஏன்னா நாங்கள் யூனிவர்சிட்டியால் இதுக்கு போகிறோம், ப்ரோக்ராமுக்கு போகிறோம், வெள்ளி சனி ஞாயிறு. அதனால நாளைக்கு 2 மணிக்கே போயிடுவோம். நைட்டு கிளாஸ் நடக்காது, அதை நான் இன்னொரு நாளைக்கு நடத்தும் இன்ஷா அல்லாஹ்.
ஓகே, நான் ரெக்கார்டிங் தருவேன், உங்களுக்கு பிரச்சனையா இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்ப சொல்லுங்க, இந்த சர்வஜன வாக்குரிமை அப்படிங்கிறது நல்லமா மோசம்? அதாவது சர்வஜன வாக்குரிமையில நல்ல பகுதி இருக்குது. ஆனா ஒட்டுமொத்தமா அந்த சர்வஜன வாக்குரிமையை எல்லா மக்களுக்கும் நாங்க கொடுத்தா, அதுல அறிவுள்ளவங்க, அறிவில்லாதவங்க, அதிகமா தூர நோக்கு சிந்தனை இல்லாதவங்க, இப்படி எல்லார கையிலையும் நாங்க ஒரு சர்வஜன வாக்குரிமையை கொடுத்தா, அவங்க அதை என்ன செய்வாங்க? தண்ட தனக்கு சாதகமா யார் சொல்றாங்கன்னு பார்த்து அந்த பெரும்பான்மை மக்கள் உணர்ச்சிக்கு அடிமையானவங்க. என் வகுப்பு போட்டு அடிச்சுட்டான் எல்லாரும் போற மாதிரி அப்படி ஒரு ஆளை தெரிவு செஞ்சிருவாங்க. அவன் மோசமானவனாக இருந்தா இந்த தனிச்சிங்கள சட்டம், அதே போல இன்னும் பல கெட்ட சட்டங்கள் இதெல்லாம் வந்து நாடு அழிஞ்சு சீரழி. இதனாலதான் பாருங்க, இலங்கை நாட்டுல மதுங்கிறது விற்கலாம், மது கடைகள்ல விற்கலாம், அது பிழை இல்லை, அப்படித்தானே? ஆனா மதுவால என்ன நடக்குது இந்த சமூகத்துல? நிறைய ஆண்கள் உழைச்சி குடும்பத்தை பார்க்க வேண்டியவங்க ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. காரணம் இந்த மது. எல்லாருக்கும் நல்லா தெரியும் மது என்பது ஆபத்தானது, அது கூடாது, பிழையானது. இருந்தாலும் அரசாங்கமே அந்த தொழிலை செய்யுது. ஏன்? என்ன வருமானம் வரணும். அப்ப இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க, அப்படிப்பட்டவங்க அந்த பாராளுமன்றத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க தான் சட்டம் ஏத்துறாங்க. காரணம் யாரு? அந்த நாட்டு மக்கள். அந்த நாட்டு பெரும்பான்மையான மக்கள் அதை விரும்புறாங்க. அப்ப அந்த நாட்டு பெரும்பான்மையான மக்கள் அவங்க தான் அந்த தண்டைகிற அதிகாரத்தை வச்சுக்கொண்டு, தண்டைகிற வாக்கை வச்சுக்கொண்டு இந்த விஷயங்களை செஞ்சாங்க. எனவே அந்த மக்கள் பொதுவா மதுவை பெரும்பாலானவர்கள் விரும்புறாங்க. அவன மன உச்சி அதை விரும்புது. அறிவு பிலண்டு சொன்னாலும் தூரநோக்கு பார்வை இல்லாததால அதை விரும்புறாங்க. எனவே அவங்க அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப ஆட்சி இந்த பிரதிநிதிகள் தெரிவு செஞ்சாங்க. அவங்க அப்படியான சட்டத்தை ஏத்தினாங்க. அப்போ ஒரு நாட்டுல மது நடக்குது, இந்த சாராயம் விற்பனையாக்கப்படுதுண்டா, அதுக்கு அந்த சட்டத்துக்கு காரணம் இந்த சர்வஜன வாக்குரிமை தான். அதே போல சில நாடுகளில் ஓரின சேர்க்கை அனுமதி. ஏன்? அந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் அதை விரும்புறாங்க. அவங்கள கையில் இந்த இந்த சர்வஜன வாக்குரிமை கொடுத்ததால அவங்க அதை தெரிவு செஞ்சுக்கிறாங்க. இந்த உலகத்தில் நடந்த நிறைய அநியாயங்கள், நிறைய சிறுபான்மை மக்கள் அடக்கப்பட்டதுக்கு காரணம், நிறைய பெண்கள் நசுக்கப்பட்டதுக்கு காரணம், நிறைய எல்லா கெடுதிகளுக்கும் பெரும்பாலான காரணங்களாக இந்த சர்வஜன வாக்குரிமை இருக்குது. சரியா? அப்ப இந்த ஒரு நிதர்சன உண்மையோட இந்த பாடத்தை நாங்கள் முழுமையாக கவனிப்போம். இப்ப சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்றீங்க, ஓகே நல்ல மீன், நான் சொன்னதுக்காக இல்லாம நீங்க பகுத்தறிவு ரீதியா யோசிங்க. ஓ சரிதானே. உதாரணமா, நான் ஒரு கல்லூரியில படிச்சேன். அந்த கல்லூரியில எங்களோட பெட்ச்ல வந்து 16 பேர் இருந்தாங்க. அதுல நாங்க ஒரு 3 பேர் இருக்கிறோம். ஆஹ் நாங்க 3 பேர் இருக்கிறோம். நாங்க தான் ஏலவலையும் 3 எடுத்தோம், 3 பேரும் 3 எடுத்தோம். பெருமைக்கு சொல்லல. நான் ஏன் இது சொல்றேன்டா, நாங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் யோசிப்போம். இறைவன்டார்களால இது வந்து சரியா பிள்ளையான்னு ஓரளவு விளங்கும். என்ன கொஞ்சம் புத்தகம் வாசிக்கிற, என்ன மார்க் இந்த ரிலீஜியஸ் சார்ந்த கொஞ்சம் ஈடுபாடு கூட, அதனால கொஞ்சம் விளங்கும். ஆனா மற்ற 13 பேர் 12 பேர் என்ன செய்வாங்க பெரும்பாலானவங்க, அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கில்லை. அந்த நேரத்துல சந்தோஷமா இருந்தா போதும். இப்ப என்ன காலேஜில் வந்து நாங்க ஹாஸ்டல்ல தான் தங்குவோம். ஆசிரியர்மாரெல்லாம் போனதுக்கு பிறகு சில வேலைகள் பார்ப்பாங்க. என்ன செவர் பாஞ்சிட்டு போய் பொருட்கள் வாங்கிட்டு வர்றது, அந்த அப்படி செய்யறது, எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறது, அப்படி சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க. அது சிலது பிழையாகவும் செய்வாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம், இப்படி செய்ய தேவையில்ல, இப்படி செஞ்சா வந்து இது பிழை, நம்ம தான் எதிர்காலத்தை மாட்டுப்படுவோம், நமக்கு தான் அவமானம் வரும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். என்னதான் சொன்னாலும் எங்கிட்ட 3 பேரை கருத்து எடுபடுமா? எடுபடாது. ஏன்? அவங்க பெரும்பான்மையானார்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்ப கடைசியில் அந்த அவமானம் நடக்கும். அப்படியான ஒரு விஷயத்துல நாங்க மாட்டுப்படுவோம். அதே போல எங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை நியமிக்கணும் அப்படின்டா, நாங்க என்னதான் சேர்ந்து இவரை தலைவரை நியமிங்கன்னு சொன்னாலும் எங்கிட்ட கருத்து ஈடுபடாது. ஏன்னா அவங்களோட கையில எல்லார்ட்டையும் அதிகாரம் இருக்கிறதால அவங்க சேர்ந்து அவங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் தலைவரை போடுவாங்க. அவன் வந்து யோசிக்காம நினைச்ச மாதிரி செய்வான். சரியா? இதைத்தான் சோக்ரட்டிஸ் எதிர்த்தாரு. சோக்ரட்டிஸ் அல்லது பிளேட்டோ, அவர் ஜனநாயகத்தை எதிர்த்தாரு. ஏன்? ஜனநாயகம் பெரும்பான்மைங்கிறது தானே கொண்டிருக்குது. அதனால அவர் சொன்னாரு, ஒரு ஒரு கப்பல்ல இருக்கிற கப்பல்ல மாலுமியை தெரிவு செய்யறதுக்கு, மாலுமி எந்த சைட்ல போகணும்னு தெரிவு செய்யறா, அந்த கப்பல்ல இருக்கிற பெரும்பான்மையான முடிவு கேட்டு என்ன நடக்கும்? அவங்க பயணிகர், அவங்களுக்கு கடலை பத்தி என்ன தெரியும்? அப்ப அவங்க எடுக்கிற முடிவால கப்பல் எங்கேயும் போய் தாண்டிடும், எங்கேயும் போயிடும். அப்ப
அந்த மாலுமிகள் சங்கம், அந்த அறிவு உள்ளவங்க, அதை பத்தி knowledge உள்ளவங்க சேர்ந்து முடிவெடுத்தா தானே சரியா இருக்கும் அப்படின்ட்டு பிளேட்டோ கேட்டாரு. பிளேட்டோ அதை தன்னை குடியரசுங்கிற நூல்ல அதை பத்தி பேசினார். எனவே இந்த ஜனநாயகம்ங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை கிடையாது. ஜனநாயகத்தில் நிறைய பிழைகள் இருக்கு. அதே போல அதுல ஒரு பண்பான சர்வஜன வாக்குரிமையிலேயே நிறைய குறைபாடுகள் பிழைகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு விளங்க முடியும்னு நினைக்கிறேன். சர்வஜன வாக்குரிமைங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் உண்டு இல்லை. இந்த பின்னணி நிறைய சேர்மா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கைட்ல உள்ளதான் சொல்லுவாங்க. இது நான் ஏன் சொல்றேன்டா, இதை நீங்க புரிஞ்சு கொண்டாதான் பின்னால நடக்கிற பிரச்சனைகளின் ஏன் இது நடந்துச்சுங்கிற ரீசன் உங்களுக்கு புரியும். இதுக்கு பின்னால் நாங்கள் சோல்வேரி படிப்போம். அதுக்கு அங்கே முதலாம் குடியரசாக படிப்போம். அங்கே தனிச்சங்கிற சட்டம் வரும். அப்ப அந்த டைம்ல அது ஏன் அப்படி நடந்துச்சுங்கிறது இன்றைக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சாதான் புரியும். சர்வஜன வாக்குரிமைங்கிறது ஃபுல்லாவே நல்லம் இல்லை. அதுல குறைபாடு இருந்துச்சு. சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். அதனாலதான் சொல்றேன். சரி, இப்ப என்ன நடந்துச்சுங்கிறத நான் ஒரு வரலாற்று ரீதியாகவே சொல்றேன். ஆரம்ப காலத்துல உங்களுக்கு இலங்கையில வந்து இலங்கை மக்கள் மத்தியில நிறைய பிரிவுகள், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. முதலாவது சாதி இருந்துச்சு. மேல் ஜாதி, கீழ் ஜாதி, சிங்கள மக்கள்கிட்டையும் இருந்துச்சு நினைக்கிறேன். தமிழ் மக்கள்கிட்டையும் இருந்துச்சு. அது இந்தியாவில இருந்து வந்ததாக இருக்கும். இந்தியாவில் அதிகமா இருக்குது ஜாதி, அதிகம் பார்ப்பாங்க. ஆனா இலங்கையில் இருக்கிற தமிழர்கள்ட்ட அது குறைவு. இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆஹ் இதிலே இந்து மக்கள் இருக்கிறதா நான் கேட்கிறேன். மாணவர்கள் சொல்லுங்க, உங்களோட சமூகத்துல ஜாதி இருக்குதா இப்போவும், அல்லது குறைஞ்சிட்டா, அல்லது முத்தமா இல்லையா? ஜாதிங்கிறது இருக்குதா, அல்லது இல்லையா, அல்லது குறைவா? சொல்லுங்க பாவம். எனக்கு தெரியா உண்மையா. ஆஹ் இருக்கு சார், குறைவு. ஓகே. இருக்குது, ஆனா குறைவு. இந்தியாவை விட குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. இந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த டைம்ல, இந்த டொனமூர் யாப் போற டைம்ல அதிகமாகவே இருந்துச்சு. சில சாதி மக்களை தேடி அரசியல்வாதியை கணக்கே எடுக்க மாட்டாங்க. அவங்கள யாரும் கணக்கு எடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க மனிதர்கள் தானே, எல்லாரும் மனிதர்கள். எல்லாரும் மனிதர்களாக இருக்கக்குள்ள எப்படி ஒரு கூட்டத்தை, ஒரு சாதி மக்களை நம்ம கீழானவங்க சொல்றது யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா எல்லாருமே மனிதர்கள். எல்லாருமே ஒரு இந்து தொழிலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் என்ன மண்ணுக்கு தான் போறாங்க, மரணிக்கு தான் போறாங்க. அப்ப எல்லாரும் சமன். அப்ப அந்த அடிப்படையில என்ன நடக்குது, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இலங்கையில இருந்துச்சு. இன்னொன்று எப்படின்னா, இந்த கிராமப்புறம்ன்ற ஒரு பகுதி இருந்துச்சு, நகர்ப்புறம்ன்ற ஒரு பகுதி இருந்துச்சு. கிராமப்புறத்துல பெருசா ஒரு சீர்திருத்தம் இருக்காது. ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கா. ஒரு கடைக்கு போறதுனாலும் தூரம் போகணும், ஹாஸ்பிட்டல் போறதுனாலும் தூரம் போகணும், கவரேஜ் இருக்காது. இப்படி ஒரு இதான் கிராமப்புறம். ஆனா நகரப்புறம் வந்து நல்லா டெவலப் இருந்துச்சு. பேங்க் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், எல்லா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கும். ஏன், அந்த கோல்ஃபூர் கம்பெனி சீர்திருத்தத்துக்கு பிறகு நாங்க அதிலே படிச்சோம். ஸோ கோல்ஃபூர் கம்பெனிலே தோட்டம்லாம், தொழிற்சாலைகள்லாம் உருவானத்தோட, தோட்டங்கள்லாம் உருவானத்தோட மக்கள் அங்க வேலைக்கு கிராமத்துக்கு போறாங்க. அப்ப அதுக்காக வேண்டிய ரயில் ரோடு அது இதெல்லாம் அங்க வந்துச்சுன்னு சொல்லி அங்க படிச்சோம் நம்ம. அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த காலத்துல இருக்குது. அதே நேரம் இலங்கையில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தாங்க. நம்ம படிச்சமே கோல்ஃபுரூக்லயே உருவாகிட்டாங்க. அவங்க ஆங்கிலம் தெரியும், அவங்க தோட்ட தொழில் எல்லாம் செஞ்சு நல்ல ஒரு காசு இருந்துச்சு, பிசினஸ் இருந்துச்சு. இவங்க தான் அந்த நாட்டோட சட்டங்களை தீர்மானிச்சு கொண்டு இருந்தாங்க. யார் வரணும், யார் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்ல முறையில தெரியும். சரியா? அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற டைம்ல பிரித்தானியர்கள் யோசிக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்க. இந்தியாவுல இந்த டைம்ல தான் சுதந்திர போராட்டம் நடக்குது. மகாத்மா காந்தியோட தலைமையில அஹிம்சை போராட்டம் நடந்து கொண்டிருக்குது பிரித்தானியர்களுக்கு எதிராக. அந்த தாக்கம் இலங்கையிலையும் இருந்துச்சு. இலங்கையிலேயும் கொஞ்சம் பேர் எங்களுக்கும் மகாத்மா காந்தியோட வழியில இவங்க கொஞ்சம் பேர் போராட ஆரம்பிச்சாங்க. இலங்கைக்கும் வந்தாரு மகாத்மா காந்தி, தெரியுமா? ஜஃப்னாவுல மகாத்மா காந்தின்னு ஒரு ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ரோடு ஒன்று இருக்குது. அதுல அவர சிலையும் இருக்கு, மகாத்மா காந்தியோட சிலை. நான் நினைக்கிறேன் அவர் ஜஃப்னாக்கு வந்து போனதாகத்தான் எனக்கு தெரியும். அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப இலங்கையிலையும் இந்த தாக்கம் ஏற்படுது. அது மட்டும் இல்ல, சோவியத் யூனியன், ரஷ்யா, அங்க லெனின் அப்படி கொஞ்சம் பேர் சோசியலிசவாத கருத்துக்களை பரப்புறாங்க. சோசியலிசவாதம் 5ஆம் வீட்டில் படிச்சவங்க என்ட்ரஸ் பண்ணுங்க. 5ஆவது வீட்டில் சோசியலிசவாதம் தெரியுமா? சோசியலிசவாதத்தை பத்தி தெரிஞ்சவங்க என்ட்ரஸ் பண்ணுங்க. சோசியலிசவாதம்னா என்னன்னு தெரியும் அப்படிங்கிறவங்க. அது ஏன் 5ஆவது யூனிட்ல போட்டிக்கிறாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா விளங்கணும்டா அதை பத்தி கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும்.
சோசலிசவாதம், தாராளவாதம், சமூக ஜனநாயகவாதம். ஆ சோசலிசவாதம் என்னன்னு தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. தெரியுமா தெரியாவா? மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. அப்ப அந்த சோசியலிசவாதம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆ தெரியும் என்ன? ஓகே, வெரி குட். சோசியலிசம் தான் அங்க நம்மட சோவியத் ரஷ்யாவுல அந்த புரட்சி பெருசா நடக்குது. லெனின், அதே போல சேகுவாரா, இவங்க எல்லாம் அந்த சிந்தனை உள்ளவங்க தான். அது இலங்கையிலையும் பரவ தொடங்கிச்சு. இலங்கையிலேயும் ஏய் குணசிங்க, ஏய் ஓ சமூடமைவாதத்தை நான் சொல்றேன். ஏய் குணசிங்க தலைமையில நிறைய தொழிலாளர்களை சேர்த்துட்டு அவரும் அதை கொஞ்சம் ஆரம்பிச்சாரு. அதே நேரம் இந்த படிச்சவங்க கொஞ்சம் பேர் இருந்துட்டு, நான் சொன்னேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவங்க இருந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு யாப்பு சீர்திருத்தம் வேணும், எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி பிரித்தானியர்களை தொல்லைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப பிரித்தானியர்கள் பார்த்தாங்க இவங்களை அடக்கணும் சரிவரா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. இப்பதான் அவன் யோசிச்சான். நான் அவன் பிரித்தானியரை பத்தி நல்லாவே சொல்லியிருக்கேன். யாரு எப்படிப்பட்டவன் எதையும் இலங்கை நலனுக்காக செய்ய மாட்டான், சுயநலத்துக்காக செய்வான்னு சொல்லியிருக்கிறான். அப்ப அவன் யோசிக்கான், இவனுங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொஞ்ச நாளைக்கு இவங்களை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த புத்தி வந்து அவங்கள்ட்ட நல்லா இருக்குது. அதனாலதான் பாருங்க, அமெரிக்காவுல எப்ஸ்டீன் ஃபைல்னு வெளியில வந்துச்சு. முக்கியமான பில் கேட்ஸ் உலகம் நல்ல வந்து நினைச்சிட்டு இருந்துச்சு. எலோன் மஸ்க், ஆ பில் கிளின்டன் அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி, அடுத்து டொனால்ட் ட்ரம்ப், ஆ அடுத்தது இந்த எலிசபெத் மகாராணி மகன், இப்படி பெரிய பெரிய தலைகள் எல்லாரும் மிக மோசமான ஒரு வேலையை செஞ்சாங்க. மிக மோசமான ஒரு வேலையை ஒரு தீவுக்கு போய் செஞ்சாங்க. இது போட்டோ வீடியோ எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல அமெரிக்க நீதிமன்றம் லீக் ஆகிட்டு, இதனால பெரிய அவமானம். இப்ப இதை மக்கள் அதிகமா பேசி கொண்டிருக்கிறாங்களே, இதை விட்டு திசை திருப்பணுங்கிறதுக்காக என்ன செஞ்சான்? உடனே ஈரானோட யுத்தத்தை ஆரம்பிச்சான். அதோட இந்த கதை இல்லாம போயிடுச்சு பாருங்க. இப்ப ஈரான் அமெரிக்க யுத்தம் தான் போய் கொண்டிருக்கு. அப்ப இப்படி மக்களை டைவர்ட் பண்ணி விடுறது அவங்களுக்கு நல்ல பழக்கமான ஒரு விஷயம்தான். அந்த வகையில தான் பிரித்தானி என்ன செய்றாங்க, இந்த மக்களை டைவர்ட் பண்ணணும், இது சம்பந்தமா அவங்க சிந்திக்க கூடாது, பேசக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு பெரிய புரட்சிகரமான ஒன்றை கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்து தான் இந்த சர்வஜன வாக்குரிமையை கொண்டு வராங்க. நீங்க நினைக்கலாம், கடும் நல்ல விஷயம் செஞ்சிருப்பாங்க, நல்ல செஞ்சிருக்காங்களே, எவ்வளவு மனிதாபிமானம் உள்ளவங்க, ஆண் பெண் எல்லாரும் கொடுத்துட்டாங்களே, சமத்துவத்தை அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனா அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. சரியா? அவன் சுயநலத்துக்காக செஞ்சான். ஆனா சில நல்லது நடந்துச்சு, விரும்பிய விரும்பாங்களோ. ஓகே. அப்ப சர்வஜன வாக்குரிமையா அறிமுகப்படுத்துறான். அப்படின்னா இனிமேல் ஆண் பெண் எல்லாரும் வாக்கு போடலாம். ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி வேறுபாடு இல்லாம 21 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே ஓட் இருக்குது, அதிகாரம் இருக்கு. நீங்க நினைச்சால்தான் பாராளுமன்றத்துக்கு போவாங்க, அரசு சபைக்கு போவாங்க, அவங்க தான் சட்டம் ஏற்றுவாங்க. எனவே ஒரு நாட்டுக்கு என்ன சட்டம் தேவைன்னு முடிவெடுக்கிறது நீங்க தான், மக்கள் தான், உங்களோட கையில தான் அந்த பவர் இருக்குது. இந்த மாதிரி இவர் கொண்டு வராரு. கொண்டு வந்த உடனே இப்ப நிறைய பிரச்சனை. இவங்க 4% பேர் அந்த அவ்வளவு டைம்ல நல்ல மதிப்போட பெரிய இதோட இருந்தாங்க. அது எல்லாருக்கும் போகுதே சாதாரணமா. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கோபம், மேல் ஜாதியாக்களுக்கு கோபம். இவங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை பிடிக்காங்க. என்ன? அதை எப்படி கொடுப்பீங்க? அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு அறிவெல்லாம் இல்லை, பிழையா பயன்படுத்துவாங்க அப்படின்னா. இது உண்மைதான், இந்த வாதம் உண்மைதான். ஆனா இவங்க சொன்னது நல்ல நோக்கத்தில் இல்லை, அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. அடுத்து சொன்னாங்க, 21 வயசு சின்ன பிள்ளைகள், 25 வயசு ஆகுங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் பிழையான ஒரு வேலை. ஏன்டா 18 வயசு ஆகினாலே அவனுக்கு சுயமா சிந்திக்கிற திறமை வந்துடும். அவன் முடிவெடுக்கிற திறமையெல்லாம் அவனுக்கு 18 வயசு இல்லை 14 வயசுலயே வந்துடும். சரியா? இன்னைக்கு உலகம் வந்து 18ங்குது. சரியா? அப்ப அந்த வகையில என்ன அதை சொன்னாங்க, 25 வயசு ஆகுங்க அப்படின்னா. அடுத்தது சொன்னாங்க, பெண்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அரசியல்லாம் தெரியாது. இதுவும் பின்னர் ஏன்? பெண்களுக்கு அரசியல் உரிமை இருக்குது. அவங்க தங்களோட ஆட்சியாளர் தெரிவு செய்யற உரிமை அவங்களுக்கு இருக்குது. சரியா? 1400 வருஷத்துக்கு முதல் இஸ்லாம் அவங்களுக்கு அதை கொடுத்துருந்துச்சு. பெண்கள் நினைவாங்க ஆட்சியாளரை அவங்க பையத் செஞ்சு ஏற்றுக்கொண்டா தான் ஆட்சியாளர் வரலாம் அப்படின்னு. அப்ப இவங்க அது இல்லைன்னு சொன்னாங்க, இந்த சிங்கள தலைவர்கள், இந்த 4% ஆட்கள். அதே போல சொன்னாங்க, என்ன, லஞ்ச ஊழல்லாம் அதிகரிச்சிரும் அப்படின்னாங்க. இது ஒரு வகையில உண்மைதான். ஏன்? பெரும்பான்மை மக்களோட கையில வாக்குரிமை போனா அதை பெறதுக்கான அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுப்பான். மக்கள் லஞ்சம் கொடுத்து எடுக்காம வைப்பாங்களா? எடுப்பாங்க. அப்ப அப்படி ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது, அது உண்மைதான். அடுத்து, ஏழைகளுக்கு வந்து நாட்டுப்பற்று இல்லை அப்படின்னா இது பொய்.
இது பிழையான ஒரு விஷயம். அப்ப இப்படிலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே பிரித்தானியர்கள் எப்படியும் கொண்டு வரணும் அவன் தீர்மானிச்சுட்டான். இவங்கிட்ட கதைக்கு அவன் கேட்பானா? அவன் சொன்னான் அப்படி இல்ல, 21 வயசுங்கிறதெல்லாம் கணக்கான வயசு தான். சரியா? இங்க சர்வதேச சட்டத்திலேயே ஐநா சபையிலேயே அதில் அங்கீகரிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ஏழைகள் நாட்டுப்பற்று உள்ளவங்க இல்லைங்கிறது பிழையான விஷயம். ஏன்னா எங்களோட உலக மகாயுத்தத்தில் எங்களுக்காக வேண்டி உயிர் நீத்த நிறைய தியாகிகள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா ஏழைகளா தான் இருக்கிறாங்க. அடுத்தது பெண்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அவங்களுக்கு மகப்பேறு, இன்னும் குழந்தைகள் வளர்க்கறது. அப்ப அவங்கள தேடி அரசியல்வாதிகள் போகணும். அப்பதான் அவங்களுக்கு நல்லது நடக்கும். எனவே பெண்களுக்கு நாங்க கொடுப்போம். அடுத்து நீங்க அரசியல் அறிவியல்னு சொன்னீங்க. இதை நம்ம கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா தானே அரசியல் அறிவு வரும். அரசியல்வாதிகள் போய் ஓட் கேட்கறது கெஞ்சுவாங்க. அப்படி போடுங்க, இப்படி போடுங்க, அது இதுன்னு சொல்லி. சரியா? அப்ப அரசியல் அறிவு வரும். உங்களுக்கு தெரியுமா டொனமூர் ஆட்சி காலத்துல எப்படி ஓட் போட்டாங்கன்னு சொன்னா கலர் ஒரு அரசியல்வாதினா ஒரு பச்சை கலர், இந்த அரசியல் சோப்பு கலர், நம்பர் இல்ல. ஏன்னா அந்த காலத்து மக்கள் பெரும்பாலும் எழுத வாசிக்க தெரியும். அப்ப குழம்பிடுவாங்கன்னு சொல்லி நம்பர் அடிப்படையில அவங்க போடுற ஒரு சிஸ்டம் அந்த காலத்துல இருந்துச்சு. சும்மா எக்ஸ்ட்ராவா சொல்றேன். அவன் ஒவ்வொன்றுக்கும் மறுப்பு கொடுத்தாங்க. மறுப்பெல்லாம் கொடுத்துட்டு சொன்னாங்க, இப்படித்தான் ஜாதி பிரச்சனை இருக்குது. நாங்கள் இந்த சர்வஜன வாக்குரிமையை கொடுத்தா எல்லாருமே கீழ் ஜாதியை தேடி போவாங்க. அப்போ அவங்களும் வளர்ச்சி பெறுவாங்க. அதே போல நகர கிராம பிரச்சனை ஒன்று இருக்குது. நம்ம சர்வஜன வாக்குரிமையை கொடுத்தா கிராம மக்களையும் தேடி போவாங்க. அப்போ அது கிராமம் கொஞ்சம் டெவலப் ஆகும். அதே போல இப்படியான சில காரணங்களை சொல்லி இதை கொடுத்தாங்க. இதெல்லாம் நல்ல மாதிரி விளங்கும். அவன் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா உண்மையான நோக்கம் இலங்கை மக்களுக்கு நலவு செய்யணுங்கிறது இல்ல. நான் ஏற்கனவே சொன்னனே, அவங்க கொஞ்சம் பேர் ஒழுங்குறாங்க ஓரமா அவங்கள அடக்கணும்னு. அதுதான் இவங்களோட உண்மையான நோக்கம். ஓகே, எப்படியோ கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இலங்கையில பல நல்ல மாற்றங்கள் நடந்துச்சு, இல்லாம இல்ல. அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும், அதே நேரம் இந்த அரசியல் சமூக பொருளாதார மூணு ரீதியாகவும் பல நல்ல மாற்றங்கள் நடந்துச்சு. அரசியல் ரீதியா என்ன நடந்துச்சு? இதை பத்தி விரிவா சொல்லணும், 4 நிமிஷம் தான் இருக்குது, கேளுங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் மக்களை தேடி போவாங்க. தேடிப்போ எனக்கு ஓட் போடுங்க, இப்படித்தான் ஓட் போடுறது, எனக்கு ஏன் போடணும், நான் அது செஞ்சு தருவேன், இது செஞ்சு தருவேன். அப்ப மக்கள்கிட்ட அரசியல் அறிவு கூடும். இது உண்டு. அதே போல சில மக்கள் கணக்கெடுக்கப்படாம இருந்தாங்களே, இப்ப அவங்கள்ட்டையும் போய் அவங்களோட பிரச்சனையை கேட்டு அவங்களுக்கு நல்லது செய்யும் போது சாதாரண மக்கள் அரசியல்ங்கிற ஒரு அரங்குகளை கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் அந்த மக்கள் விளையாட்டு சமையல் அப்படி இப்படி நிறுத்திருப்பாங்க. ஆனா அவங்களும் இப்ப அரசியல் ரீதியை சிந்திக்கிறதுக்கு, அரசியலுக்குள்ள வாரத்துக்கு இது ஒரு காரணமா இருந்துச்சு. இப்ப அவங்களே அரசியலுக்குள்ள கொண்டு வந்த ஒரு நல்லது நடந்துச்சு. அதே போல அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றது. தனித்தனியா வாக்குகள் கேட்கிற கஷ்டம். அப்ப கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்க வாக்குகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. எனவே லங்கா சமாஜ கட்சி அப்படி நிறைய கட்சிகள் இந்த டைம்ல உருவாக ஆரம்பித்தது. அரசியல் ரீதியா ஏற்கனவே சொன்னவே அரசியல் அறிவு மக்களுக்கு வந்துச்சு. பெண்களும் அரசியல் அரங்குக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. இப்படி சில நிலவுகள் நடந்துச்சு. பொருளாதார ரீதியா என்ன நடந்துச்சு? நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. மக்கள்கிட்ட வாக்க பெறணும்னு சொன்னா மக்களுக்கு அது செஞ்சு தரும், இது செஞ்சு தரும் சொல்லணுமே. அதனால பொருளாதார ரீதியாக வங்கிகள் உருவானுச்சு. அதே நேரம் மக்களுக்கு உரமானியம், உணவு மானியங்கள் கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கான இதுகளை கொடுத்தாங்க. பொருளாதார ரீதியா கடன் திட்டங்களை கொடுத்தாங்க. இப்படி அதாவது வாக்கு எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய சொன்னாங்க. இப்ப விஜய் என்ன செஞ்சாரு? வாக்கு எடுக்கணுங்கிறதுக்காக நான் பெண்களை பாதுகாப்பேன், மதுவை ஒழிப்பேன் சொன்னாரே. அதை போல இவங்க நிறைய சொன்னாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்த உடனே பொருளாதார ரீதியா நிறைய உண்மை நடந்துச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. வீதிகள் அமைச்சாங்க, பாலங்கள் கட்டினாங்க. சரியா? அப்ப இப்படி பொருளாதார ரீதியா கூட நிறைய நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. அதே நேரம் சமூக ரீதியா நிறைய நலவுகள் வந்துச்சு. இலவச கல்வி, மக்களுக்கு இலவச கல்வி திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நகரங்கள், பாலங்கள் அதெல்லாம் சமூக ரீதியாகவும் வடிவமைக்கப்பட்டுச்சு. அதே போல அந்த நகரங்கள் கிராமங்களுக்கு இடையில இருந்த அந்த ஒரு சமநிலை இல்லாமலாகி ஒரு லெவலுக்கு, நகரத்துல லெவலுக்கு கிராமம் உயர்ந்துச்சு. இந்த தாழ்ந்த சாதி உயர் ஜாதி எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு அளவு இப்ப நீங்க சொன்னீங்களே கொஞ்சம் குறைவுண்டு, அந்த லெவலுக்கு வாரத்துக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு. அதே போல பெரிய படிச்சாக்கள், நாங்க பெரியாக்கள், நாங்க உயர்ந்த அந்தஸ்து இருந்தாங்களே அவங்களை கொஞ்சம் கீழுக்கு இறக்கினுச்சு. கீழுக்கு இறக்கினுச்சு. இப்படி சமூக ரீதியாகவும் சில நலவுகள் நடந்துச்சு. இவ்வளவுதான் சுருக்கம். சர்வஜன வாக்குரிமை விளங்கினுச்சா? இதோட நீங்க நோட்ஸை பார்த்தீங்கன்னா கிளியரா விளங்கிடும். ஷோர்ட் நோட்ஸை பார்த்து எழுதிங்கன்னா ஓகே. நான் சொல்லாத நன்மைகள் கூட குறை இருக்கும். அந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். விளங்காட்டி எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, குரூப்ல போடுங்க. விளங்கினுச்சா? சர்வஜன வாக்குரிமை கிளியரா? வெரி குட். நல்லா விளங்கிட்டு உங்களுக்கு. ஓகே.
உங்களுக்கு நான் ஓகே, நான் ரெக்கார்டிங் நான் தருவேன். அடுத்தது நாங்கள் படிக்க இருக்கிற விஷயம் இது அடுத்த கிளாஸ் ஜாயின் ஆகுறியா இல்லையா, அதை பற்றி நம்ம இப்போ யோசிக்கணும். அரச சபை படிச்சிட்டோம், நிர்வாக குழு படிச்சிட்டோம், மந்திரி சபை படிச்சிட்டோம், சர்வஜன வாக்குரிமையை படிச்சிட்டோம். அடுத்தது பிரதேச வாரி பிரதிநிதித்துவம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இங்கே ரீஜாயின் ஆகுங்க பிள்ளைகள், சின்ன ஒரு விஷயம்தான். பிரதேச வாரி பிரதிநிதித்துவங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். திரும்பவும் நோட்ஸ் ரீதியாக அது வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் இந்த தேசாதிபதி சம்பந்தமாகவும் 3 காரிதழ் சம்பந்தமாகவும் பார்த்து தொடமுறை அப்போ முடிக்கலாம். பிரதேச வாரி பிரதிநிதித்துவம் படிக்கத்தான் எனக்கு டைம். நம்ம திரும்ப ரீஜாயின் ஆகும். ஓகேவா? ரீஜாயின் ஆகுங்க எல்லாரும்.